இதுதான் ப்ரீ ஃபில்டர்லேருந்து இன் போகுது. இன்னு அப்படியே காட்டு. இது வேஸ்ட் வாட்டர் லைனு. இது வேஸ்ட் வாட்டர். இன்னும் எங்கே போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னும் எங்கே போகுதுன்னு சொல்கிறேன். சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி காட்டுறேன். இன்னும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல எல்பி சுவிட்சுக்கு வரணும். இதான் எல்பி சுவிட்சு. எல்பி சுவிட்சுக்கு இன்னும் எல்பி சுவிட்சிலேருந்து அவுட்டு செடிமெண்ட்லேருந்து அப்படியே கார்பன் ஃபில்டருக்கு வரணும். கார்பன் ஃபில்டர்லேருந்து அப்படியே ஆல்கலைன் எக்ஸ்ட்ரா எந்த ஃபில்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். கார்பன்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபில்டர் கேட்ரேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சொலினாய்டு வால்வு. இன்னும் சொலினாய்டு வால்வுலேருந்து வெளியே வர லைன்னு மோட்டாரில் இன் கொடுக்கணும். மோட்டாரில் அவுட் எடுத்து அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மெம்பரைனுக்கு இன் கொடுக்கணும். மேலே மெம்பரைனில் கீழே 2 இருக்கும். ஒன்று வேஸ்ட் வாட்டர், ஒன்று ஆர்ஓ வாட்டர். இந்த ஆர்ஓ வாட்டரை எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே யூவிக்கு அனுப்புகிறோம். யூவிலேருந்து அப்படியே போஸ்ட் கார்பன் இந்த டெலிவரி உள்ள அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துங்க. போஸ்ட் கார்பன்லேருந்து அப்படியே டெலிவரி உள்ள டேங்குக்குள்ளே. ஓகே, அவ்வளோதானே? ரைட்டா? லீக்கேஜெலாம் எதுவும் இல்லை. ½ அன் ஹவராக ஓடின்னு இருக்குது. டம்ளரில் ஒரு 2 இன்ச்சு தண்ணி பிடிச்சி டிடிஎஸ் லெவல் பார்க்க போகிறோம். ரெண்டு இன்ச்சு தண்ணி பிடிச்சிட்டேன். டிடிஎஸ் மீட்ரு ஆன் பண்ணுறேன். ஆன் ஒன்று, ஓல்டு பட்டன் ஒன்று. பவர் ஆன் பண்ணியாச்சு. மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. 45 செகண்ட் உள்ளே இருக்கணும். அப்படியே 45 செகண்ட் கழிச்சு ஹோல்டு பட்டன் குத்தி ஏற்றாச்சு. வாட்டர் இது வந்து 178 காட்டுது. தண்ணி நல்லா இருக்குது. 400 500 வரைக்கும் காட்டலாம். தண்ணி ரொம்ப பக்காவாக இருக்குது. காரணம் வந்து மெம்பரைன் புதுசு, ஃபில்டர் எல்லாம் புதுசு. அப்படியே ஆர்வம் ஓடின்னு இருக்குது. லீக்கேஜ் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகே.